இவ்வளவு பெரிய மருத்துவமனை கல்லூரியை கட்டி கொடுத்திருக்கிறார் ஐயா. ஆனா அவர் இந்த மருத்துவமனையினுடைய பெயர் அரசு செங்கல்பட்டு மருத்துவமனை மட்டும் இருக்குது. இது வேதனையா இல்லையா? வேதனை இல்லையா இருக்கா? எங்கேயோ ஜிடி நாயுடு பாலத்துக்கு பேர் வைக்கிறீங்க, அது கவர்மெண்ட் சொத்து. அதுக்கு ஒருத்தர் பேர் வைக்கிறீங்க. ஏன் எங்க ஐயா கொடுத்த 470 ஏக்கர் நிலம் கொடுத்து அங்க மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்கு மாவட்ட வளர்ச்சிக்கு பாடுபட்ட பேர் வைக்கிறதுக்கு இன்னும் வைக்கணுமா? ராஜேஸ்வரி வேதாச்சலம் மருத்துவமனை மருத்துவமனை பேர் மாத்தணும். போலீஸ் ஸ்டேஷன், எஸ்பி ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், இங்க நிக்கிற இந்த முனிசிபாலிட்டி ஆபீஸ், புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட், இப்ப கட்டி திறக்க போற அந்த பஸ் ஸ்டாண்ட், சட்டக்கல்லூரி, சிஎல்டிஆர்ஐன்னு சொல்லப்படுற அந்த மருத்துவமனை எல்லாமே, ரயில்வே ஸ்டேஷன், இந்த இடத்தை எல்லாம் தன் சொத்தை செங்கல்பட்டு மக்களும் அனைத்து ஜாதி மதம் மொழியை கடந்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு தன் சொத்தை தானமாக கொடுத்த குடைவல்லலின் பிறந்த நாள் இன்று. அவருடைய 25வது வருட சேர்மன்ஷிப்புக்கு அன்று இருந்த முதலமைச்சர் காமராஜர் ஐயாவால் திறந்த இந்த 10 அடி சிலை கிட்டத்தட்ட 72 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம்? 72 வருஷம் கழிச்சு ஐயாவுடைய பிறந்த நாள் விழாவை தமிழக நீதி சங்கம் இன்னைக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. இன்று மே 17 ஞாயிற்றுக்கிழமை 2026 செங்கல்பட்டின் நகர தந்தை, செங்கல்பட்டின் முடிசூடா மன்னன் ராவ் பகதூர் கொடைவல்லல் டாக்டர் எம் வேதாச்சலம் முதலியாருடைய பிறந்த நாள் அவதரித்த திருநாள் இன்று. இந்த சிலை 1954 ஐயா வேதாச்சலம் முதலியார் ஐயா அன்னபோஸ்டா 29 வருஷம் சேர்மனா இருந்தார் செங்கல்பட்டுக்கு. இந்தியாவில் யாருமே அன்னபோஸ்டா தொடர்ச்சியா 29 வருஷம் சேர்மனா இருந்ததே இல்ல. அவருடைய 25வது வருட சேர்மன்ஷிப்புக்கு அன்று இருந்த முதலமைச்சர் காமராஜர் ஐயாவால் திறந்த இந்த 10 அடி சிலை கிட்டத்தட்ட 72 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம்? 72 வருஷம் கழிச்சு ஐயாவுடைய பிறந்த நாள் விழாவை தமிழக நீதி சங்கம் இன்னைக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. 1954 காமராஜர் எடுத்தாரு விழாவை. 2026 தமிழக நீதி சங்கம் எடுத்திருக்கு 22 வருஷம் கழிச்சு. இன்னைக்கு செங்கல்பட்டுனா அந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி 470 ஏக்கரா, ஆசியாவிலே மிகப்பெரிய மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி ஐயா இலவசமா கொடுத்தாரு அந்த இடத்த. இன்னைக்கு செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன், எஸ்பி ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், இங்க நிக்கிற இந்த முனிசிபாலிட்டி ஆபீஸ், புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட், இப்ப கட்டி திறக்க போற அந்த பஸ் ஸ்டாண்ட், சட்டக்கல்லூரி, சிஎல்டிஆர்ஐன்னு சொல்லப்படுற அந்த மருத்துவமனை எல்லாமே, ரயில்வே ஸ்டேஷன், இந்த இடத்தை எல்லாம் தன் சொத்தை செங்கல்பட்டு மக்களும் அனைத்து ஜாதி மதம் மொழியை கடந்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு தன் சொத்தை தானமாக கொடுத்த குடைவல்லலின் பிறந்த நாள் இன்று. வேதாச்சலம் முதலியார் ஐயா மறைந்தாலும் அவருடைய பேரு புகழ் நம் முதலியார் ரத்த சொந்தங்கள் மனசுல மட்டும் இல்ல, அவரால் பயன்பெற்ற இதுவரைக்கும் ஒரு 1 கோடி பேருடைய உயிரை அந்த மருத்துவமனை காப்பாத்தி இருக்கு. 51 வருஷமா ஹாஸ்பிட்டல் அது. இந்த நேஷனல் ஹைவேஸ் நெடுஞ்சாலையில நடக்கிற எல்லா ஆக்சிடென்ட்டுமே இங்கதான் ட்ரீட்மெண்ட். செங்கல்பட்டு மட்டும் கிடையாது, காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், சென்னையில் கீழ்ப்பகுதியில் இருக்கிற மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், ஏன் பாண்டிச்சேரியில் இருந்து கூட மக்கள் இங்க வந்து பயன்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் வேதாச்சலம் முதலியார் ஐயாவுடைய கொடை. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 7 மாவட்டத்துல பிறந்த குழந்தைகள் 50 லட்சத்துக்கு மேல குழந்தைகள் இந்த மருத்துவமனையில பிறந்திருக்குது. அவர் உயிரை மட்டும் காப்பாத்தல, நிறைய உயிர்கள் அங்க பிறக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு நான் ஏன் இந்த விழா எடுக்கிறேன் அப்படின்னா, நான் அந்த காலேஜ்ல படிச்சிருக்கிறேன், MS மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி,
3 வருஷம் நான் படிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா படிச்சு சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வேதாச்சலம் முதலியார் ஐயா. நான் நன்றியை மறக்க மாட்டேன். டிசம்பர் 7, 2025 இதே இடத்துக்கு வந்து செங்கல்பட்டுல தமிழக நீதி சங்கத்தினுடைய மாவட்ட ஆலோசனை கூட்டம் போட்டோம். அப்போ இந்த இடம் எப்படி இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ தமிழக நீதி சங்கம் அந்த விழா எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இதற்கு நகராட்சி செங்கல்பட்டு நகராட்சி நிர்வாகத்துக்கும் தேன்மொழி நரேந்திரன் மேடம் நம்ம நகராட்சி சேர்மன் அவர்களுக்கும் தமிழக நீதி சங்கம் சார்பா வாழ்த்துக்கள். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மருத்துவமனை கல்லூரியை கட்டி கொடுத்திருக்கிறார் ஐயா. ஆனா அவர் இந்த மருத்துவமனையினுடைய பெயர் அரசு செங்கல்பட்டு மருத்துவமனை மட்டும் இருக்குது. இது வேதனையா இல்லையா? வேதனை இல்லையா இருக்கா? எங்கேயோ ஜிடி நாயுடுன்னு பாலத்துக்கு பேர் வைக்கிறீங்க, அது கவர்மெண்ட் சொத்து. அதுக்கு ஒருத்தர் பேர் வைக்கிறீங்க. ஏன் எங்க ஐயா கொடுத்த 470 ஏக்கர் நிலம் கொடுத்து அங்க மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்கு மாவட்ட வளர்ச்சிக்கு பாடுபட்ட பேர் வைக்கிறதுக்கு இன்னும் வைக்கணுமா? வைக்கணுமா? இந்த தமிழக நீதி சங்கம் சார்பா ஐயாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இப்ப வந்திருக்கிற புதிய அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு, மாவட்ட நிர்வாகத்துக்கு, ஆட்சியருக்கு, எஸ்பிக்கு அரசு செங்கல்பட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிய அடுத்த வருஷம் மே 17க்குள்ளார அடுத்த ஆண்டு நம்ம பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுக்குள்ளார ராஜேஸ்வரி வேதாச்சலம் மருத்துவமனை மருத்துவமனை பேர் மாத்தணும். வாழ்க வாழ்க வாழ்கவே. அடுத்த முறை இனிமே ஒரு வருடமும் மே 17 செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழக நீதி சங்கம் சார்பாக ஐயா அவதரித்த திருநாள் விழா எடுக்கப்படும். அடுத்த வருட பிறந்தநாள் விழா வெறும் பிறந்தநாள் விழா கிடையாது, அது பாராட்டு விழா, வெற்றி விழாவா தான் இருக்கும். புதுசா கட்டி இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு, ஐயா கொடுத்த இடத்துல கட்டின அந்த பேருந்து நிலையத்துக்கு ராஜேஸ்வரி வேதாச்சலம் ஐயா பேர் கட்டாயம் வைக்கணும். அவருடைய சிலைய மருத்துவக் கல்லூரியிலே பேருந்து நிலையத்தில் நிறுவனம். இத ஒரு தீர்மானமா போடலாமா? முதலமைச்சர் கிட்ட கொடுக்கலாமா? வாழ்க வாழ்க வாழ்கவே. முதலியார் ஒற்றுமை வாழ்கவே. புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். வேதாச்சலம் முதல்வருக்கு புகழ் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே. தமிழக நீதி சங்கம் வாழ்கவே. போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதுமா? ராவ் பகதூர் டாக்டர் எம் வேதாச்சலம் முதலியார் ஐயாவுடைய இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துற செங்கல்பட்டு நகர நிர்வாகம், தமிழக நீதி சங்க நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றி நன்றி நன்றி. முக்கியமா இந்த நிகழ்ச்சிக்கு அரும்பாடுபட்ட செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் அண்ணன், தாரா மேடம், அதையோடு தம் தளபதி தமிழ்மணி அவர்கள், தமிழ்மணியினுடைய உழைப்பு, பார்த்திபன், சுந்தரவடிவேல் அண்ணன், தினேஷ், ஹரிஷ், சத்யா மற்றும் நம்ம கருங்குழியில் இருக்கக்கூடிய கார்த்தி, தினேஷ், ராஜேஷ், ராஜாராம் அண்ணன், தினகர் அண்ணன், எல்லா அதே நேரத்தில் அவினாஷ், மறைமலை நகர், பல்லாவரம் பாலாஜி அண்ணன், எல்லாருக்குமே தமிழக நீதி சங்கம் சார்பா செங்கல்பட்டு நகரத்துக்கு, திருப்பூர் ஒன்றியத்துக்கு, மதுராந்தக ஒன்றியத்துக்கு நன்றி. அதே போல தாம்பரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கனகையன் அவர்கள் மற்றும் ஸ்ரீதர், எல்லாருக்குமே சங்கர் ஸ்ரீதர் எல்லாருக்கும் வணக்கம். அதே போல திருவள்ளூர் மாடம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் மாடம்பாக்கத்தில் வந்திருக்கக்கூடிய நடராஜன் அண்ணன், நம்மளுடைய மாநில இளைஞரணி தலைவர், அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றி. அதே போல காலையில 3:30-4 மணிக்கே எழுந்து இங்க வந்திருக்கக்கூடிய திருவள்ளூர் கிழக்கு, திருவள்ளூர் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருக்குமே வணக்கம். மாவட்ட செயலாளர் பாபு அண்ணன் மற்றும் ரவி அண்ணன், சீனிவாச அண்ணன், அருள் அண்ணன், யாராவது பேரை விட்டுட்டா மன்னிச்சிருங்க. அதே போல வட சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம் சந்தானனுடைய தலைமையில, ராமச்சந்திரன் அவருடைய தலைமையில வந்திருக்கக்கூடிய வட சென்னை, தென் சென்னை நிர்வாகி அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்த்த சாரதி, தீனதயாளன் அவர்கள், மாவட்ட செயலாளர் அவர்கள், பொன்னேரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜெயவர்வேஸ் அவர்கள் மற்றும் எல்லா ஏனைய சங்க நிர்வாகிகள் எல்லாருக்குமே, பொன்னுதுரை அண்ணன், நம்ம லோகநாதன் அண்ணன், ஏகமர் அண்ணன், சுதாகர் அண்ணன், ராஜேஷ் அண்ணன், எல்லாருக்குமே, பாலாஜி பிரதர், யுகேந்தர், எல்லா செங்கல்பட்டு கார்த்தி, நம்ம உதய் அண்ணன் மற்றும் நம்ம சம்பத் அண்ணன், ஜிம் வச்சிருக்கிற சம்பத் அண்ணன், எல்லாருக்குமே
தமிழக நீதி சங்கம் சார்பா நன்றி நன்றி நன்றி. நம்மளுடைய வேதாச்சலம் முதலியார் ஐயாவுக்கு குழந்தைகள் இல்ல, ஆனா நம்ம எல்லாருமே அவருக்கு பேரன் பேத்தி தானே, எல்லாருமே மகன் மகள்கள் தான், பேரன்கள் பேத்திகள் தான். வேதாச்சலம் முதலியார் ஐயா தூக்கி வளர்த்து தத்தெடுத்த மகன் கமலக்கண்ணன் அவர்களுடைய புதல்வர் ஐயாவுடைய வளர்ப்பு பையனுடைய மகன் நம்ம கூட இருக்கிறாரு. ஜெகன்மோகன் அவர்கள் ஐயாவுடைய வளர்ப்பு பையனுடைய பையன். அவருடைய குடும்பம் வாழ்க. அவர் செய்த கொடை நம்ம சமுதாயத்துக்கே அந்த புண்ணியம், அவங்க குடும்பத்துக்கு அது புண்ணியம். அடுத்த முறை ஒரு பெரிய ஒரு வெற்றி விழாவா நம்ம எடுக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுத்து பர்மிஷன் கொடுத்து போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இன்னைய வரைக்கும் எங்களுக்கு உதவி ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை, செங்கல்பட்டு டவுன் போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறைக்கு எங்களுடைய நன்றி. நகராட்சி நிர்வாகத்துக்கு நன்றி. நாங்க வரம் தெரிஞ்சு ஃபவுண்டைன்லாம் போட்டிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். பாதி முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல ஃபவுண்டைன்லாம் வேலை செய்யாது, ரொம்ப சந்தோஷம். அதே போல நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், செங்கல்பட்டு நகர பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி. அன்பழகன் அண்ணன், சங்கர் அண்ணன், எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். கூப்பிடு